அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை 9:30 மணிக்கு 2 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விசிக சார்பில் வன்னியரசும் ஐயுஎம்எல் சார்பில் ஷாஜகானும் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். தமிழக அமைச்சரவை 2வது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அமைச்சரவை 2வது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றனர். காலை 9:30 மணியளவில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க கூடுதல் விவரங்கள்? அருணேஷ், தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருப்பது என்பது ஒரு புதிய வரலாறை படைத்திருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பல மாற்றங்களை அடங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், அதேபோல ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் சட்டப்பேரவையில் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120, அதேபோல அதிமுகவை சேர்ந்த ஒரு அணியினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது அவர்கள் ஆட்சியில் அமைந்திருக்கிறார்கள். சரியாக கடந்த 10ஆம் தேதி அன்று அமைச்சரவை என்பது முதலமைச்சர் தலைமையில் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது முதலமைச்சர் உட்பட 9 அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தில் 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். அதுவும் ஒரு வரலாறாக பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 பட்டியலின அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரதிநிதித்துவம் என்பது அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று முறையாக அரசியல் செய்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிமுகவுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருந்தார். அவருடைய அழைப்பை ஏற்று தற்பொழுது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு ஏற்பதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை பொறுத்தவரைக்குமே திருமாவளவன் அவர்கள் தலைமையில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவாக ஆட்சியில் பங்கேற்பது என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். திண்டிவனத்தில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தற்பொழுது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். சரியாக 9:30 மணி அளவில் அதற்கான பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதே போல ஐயுஎம்எல்ஐ பொறுத்த வரைக்குமே அவர்களும் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தருவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் ஆட்சியில் பங்கு அவர்களுக்கும் இருக்கிறது, அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட அவர்கள் நேற்றைய தினத்தில் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியிருந்தார்கள். அந்த ஆலோசனையின் முடிவில் ஷாஜகான் பாபநாசம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்க இருக்கிறார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக அவர் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்கிறார். இந்த விழாவானது சரியாக 9:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகை, அதாவது மக்கள் பவனில் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வருகையொட்டி காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேரலையில் அவர்களுக்கு அங்கு மக்கள் பவனிலிருந்து நேரலைக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊடகங்களுக்கு மக்கள் பவனுக்கு அழைப்பு என்பது அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக நேற்றைய தினத்தில் 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்காக அந்த பதவியேற்பு விழாவை நேரலை செய்வதற்கு ஊடகங்களுக்கு அழைப்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது 2 அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஊடகங்களுக்கான அந்த உள்ளே செல்வதற்கான அந்த அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தவரைக்குமே முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி தொடங்கியதிலிருந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து வழிநடத்தியிருந்தார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலின் போது இந்த முழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் என்பது எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்.
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு அதை நாங்கள் செய்வோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இடதுசாரிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இடதுசாரிகளினுடைய அந்த கொள்கை முடிவு என்பது அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கேற்பது இல்லை என்பது அவர்களுடைய கொள்கை முடிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அதனை மறுத்து இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் போல வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் அவர்களும் இன்றைக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்குமே ஆதி திராவிடர் நலத்துறை பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றமாக இது இருக்கிறது. குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது அவர்களுடைய முழு கோரிக்கையாக இருந்தது. அதனை தற்பொழுது அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் இடம்பெற்றிருப்பது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே கூட்டணி ஆட்சி என்பது இல்லாத ஒரு சூழல் இருந்த நிலையில் அதனுடைய ஒரு மாறுதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆட்சி அமைப்பதற்கான அந்த பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுடைய ஆதரவை அவர்கள் கோரியிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஆதரவை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் ஆதரவு அளித்து பெரும்பான்மை நிரூபித்து அமைச்சரவையும் தற்பொழுது அமைந்திருக்கிறது. அதில் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலும் தற்பொழுது பங்கேற்றிருப்பது என்பது தமிழக அரசியலில் இல்லாத ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்திருந்தார்கள். அவர்களுக்கு 2 அமைச்சர்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறையும் உயர்கல்வித்துறையும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 59 ஆண்டுகளுக்கு பிறகாக காங்கிரசுக்கு இந்த ஒரு வாய்ப்பு என்பது கிடைத்திருப்பது அந்த கட்சியினரிடையே ஒரு கொண்டாட்ட மனநிலையை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கும் அந்த கொண்டாட்ட மனநிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட அவர்களுடைய அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது நிறைவேறியிருப்பது என்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், சரியாக 9:30 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் சரியாக எத்தனை மணிக்கு அங்கே வருகை தர இருக்கிறார்? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? யார் யாரெல்லாம் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கு? அருணேஷ், முதலமைச்சரை பொறுத்த வரைக்குமே அவர் நேற்றைய தினத்திலே கூட அந்த 23 அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது கூட அவருக்கு 9:30 மணி அளவிற்கு முதலமைச்சர் வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தந்திருந்தார். சரியாக 9 மணி அளவிற்கு அவர் வருகை தந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே தலைமைச் செயலகம் வருவதாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இருந்தாலும் சரி, அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அவர் முன்னதாகவே வரக்கூடிய சூழ்நிலையில் சரியாக 9:30 மணி அளவிற்கு இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 9:15க்கெல்லாம் அவர் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த கான்வாய் அலர்ட் என்பது சொல்வார்கள், முதலமைச்சர் வரக்கூடிய அந்த வழிகளில் கான்வாய் அலர்ட் என்பது இருக்கும். அது தற்பொழுது செய்திருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் வெகு விரைவாக வருவார். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு அவர்கள் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றைய தினத்திலும் பங்கேற்றிருந்தார். அதே போல இடதுசாரிகள் அமைப்பினுடைய தலைவர்கள் சண்முகமாக இருக்கட்டும், வீரபாண்டியனாக இருக்கட்டும், அவர்களும் பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல 2 ஐயுஎம்எல் தலைவர்கள் காதர் மொய்தீன் உள்ளிட்டோரும் பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள், காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள், தலைமை அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அரசு உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர்களெல்லாம் பங்கேற்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல 2 அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய பதவியேற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்பதால் அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய மூத்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.